இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும்பா. இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். வயிற்றுல கிளப்பாத, ஒழுங்கா சாப்பிடு. இப்ப யாரும் என்ன நம்ப மாட்டீங்க. நான் ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன பாராட்டுவீங்க. எப்படி? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சிகரமேனா? நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? பின்ன ப்ராஜெக்ட்னு பணக்கார பொண்ணுங்களை தேடிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனையில தான் நீ மாட்ட போற. இங்க பாரு, நான் ரொம்ப ஜெனியூன். நான் யாரையும் கம்பல் பண்ணல. வசதி இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக போறேன். தட்ஸ் ஆல். அதுக்கு தாண்டா சொல்றேன், இப்படி தேவைக்கு அதிகமா ஆசைப்பட்டா பிரச்சனை தான் வரும். ஹலோ, பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. நர்மதா, இந்த மணிமங்கலம் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்னாச்சு? ஒரு மாதிரி ஷாக்கா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, உன்னை பார்த்தா ஷாக் ஆன மாதிரி இருக்கு. நான் என்ன கரண்ட்லயா கை வச்சேன் ஷாக் அடிக்கிறதுக்கு? மணிமங்கலம் தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு சொல்லு. அதுக்கே அப்படி பாக்குற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிட்டு போ. ராகினி எங்கடி? ரெடி ஆயிட்டு இருக்கான், அவ வருவா. ரூபினி, இங்க வா, அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வரேன். ஏன் இன்னும் சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா. டீ காஃபி ஏதாவது வேணுமா தாத்தா? அம்சா எங்க? கோயிலுக்கு போயிருக்குப்பா. வேணாம்ப்பா, இத்தனை வருஷமா உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறமும் அது தொடரணுமா? போதும்பா. ஆமா தாத்தா, அந்த ஆளு கொழுப்படுத்தி எவ்வளோ கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அது அவன் பண்ண தப்பு. எந்த தப்பு பண்ணாம நீங்க எதுக்கு உங்களுக்கே தண்டனை கொடுத்துக்கிறீங்க? நியாயமா பார்த்தா அந்த தண்டனை எல்லாம் அந்த ஆளுக்கு தான் கொடுக்கணும். அந்த ஆள் ஏதோ ஒரு ஊர்ல போய் பொண்டாட்டி புள்ளன்னு வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு உங்களை தண்டிச்சுக்கணும்? இத்தனை வருஷமா நீங்க இதை செஞ்சப்பலாம் நாங்களே எதுவும் கேட்கல. நீங்க எடுக்கிற முடிவை எதிர்த்து பேசுற தைரியம் எங்களுக்கு இல்ல. அதனால அமைதியாவே இருந்தோம். ஆனா இப்போ உங்க வயசும் உடம்பும் இதுக்கெல்லாம் ஒத்துக்காது. எங்களுக்கு நீங்க முக்கியம் தாத்தா. எங்களுக்கு நீங்க வேணும். அந்த சுயநலம் பிடிச்ச ஆளுக்காக உங்களை நாங்க இழந்துடக்கூடாது. தயவு செஞ்சு உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே இப்படிலாம் பண்ணாதீங்க. அப்பா, இப்படி நாள் முழுக்க பச்சை தண்ணி பல்லுல படாம இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதானே, நீங்க பாட்டுக்கு போய் கதவு சாத்திக்கிறீங்க. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதுவே வெளியே இருந்தீங்கன்னா என்ன மாதிரி டிவியில வந்திருக்கலாம். இந்த சோசியல் மீடியாக்கார பசங்க முன்னாடியே வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா மஞ்சள் கலர் சொக்கா போட்டு கொஞ்சம் கூட எடுப்பா தெரிஞ்சிருப்பேன்.
சாரி, இத நான் சொல்லிருக்க கூடாதுல்ல. சாரி மாமா, உங்களுக்கு தெரியக்கூடாத விஷயத்த தெரியாதனமா உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். தெரியாம நான் அதை தப்பு பண்ணிட்டேன். தெரிஞ்சே என்ன மன்னிச்சிடுங்களேன். அப்படியே உங்க நெஞ்சில இருந்தா அந்த விஷயத்த கரகரகரன் அழிச்சிருங்க. ரங்கநாயகி, நல்ல வேலை அந்த விஷயத்த பாதியிலே நிறுத்திட்டேன். இல்லனா பிரபாகரனுக்கு பிண்டை கொடுக்கிற விஷயத்த சொல்லியிருப்பேன். ஐயோ, இப்பதான் அந்த விஷயத்தையே சொல்லிட்டேனா? சாரி மாமா, இதையே உங்க மனசுல இருந்து கரகரகரன்னு அழிச்சிருங்க. என்ன ரங்கா, என்ன உளறான்? அப்பா, உங்க பேத்திங்க 3 பேருக்கும் எதனால கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு? அதுக்கு காரணம் கலிவரதனாலும் அவன் எதை சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கான்? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு பையன் எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி சொல்லிதானே கல்யாணம் நடக்க விடாம பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு காரணம் தானே அவன் என்னைக்கோ பண்ண தப்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தை துரத்திக்கிட்டே இருக்கு. அதான்ப்பா, அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு செஞ்சுட்டா அதுக்கப்புறம் எத்தனை கலிவரதம் வந்தாலும் என் பொண்ணுங்க கல்யாணத்தை தடுக்க முடியாதுல்ல. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்குதான் ஊர் குளத்துல வச்சு அவனுக்கு பிண்டம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்பா, நீங்களே சொல்லுங்க, நீங்களா இருந்தாலும் இதனப்பா செஞ்சிருப்பீங்க. ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஓடி போன அவன் முக்கியமா, இல்ல உங்களையே நம்பி இருக்கிற என் பொண்ணுங்க வாழ்க்கை முக்கியமானு நீங்களும் இந்த முடிவை தானே எடுத்திருப்பீங்க? சொல்லுங்கப்பா, நீங்களும் இந்த முடிவை தானே எடுத்திருப்பீங்க? பரவாயில்லப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனை பத்தியும் அவனால ஏற்பட்ட அசிங்கத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்களும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி யாரும் பேசாதீங்க. ஏற்கனவே மனசாலையும் உடம்பாலையும் நொந்து போயிருக்கேன். இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இன்னைய பொழுது ஏன் விடியுதுன்னு, இந்த உசுரை ஏன் இன்னும் வச்சிருக்கேங்கிற நினைப்ப யாரும் எனக்கு கொடுத்துடாதீங்க. தாத்தா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை.